அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான வாழ்க்கை பாடங்களை ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகள் மூலம் எளிதாக புரிந்து கொண்டு வருகிறோம். இதுவரை 5 வர்க்கங்களுக்கு உரிய ஆத்திச்சூடி வரிகளை கதைகளுடன் விரிவாக பார்த்தோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக 6வது வர்க்கமான நகர வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளை கதையுடன் விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் ஆத்திச்சூடி கதை நன்மை கடைப்பிடி. நன்மை செய்வதில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உறுதியாக செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதன் பொருளை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாட கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். கங்கைமேடு என்னும் சிறிய கிராமத்தில் இளங்கோ என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் பிறருக்கு நன்மை செய்ய விரும்புபவன். ஒருநாள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மழைக்காலத்தில் வழுக்கி விடுவதைக் கண்டான். குழந்தைகள் பாதுகாப்பாக செல்ல ஒரு புதிய நடைபாதை வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் தனியாகவே கற்களை அமைத்து ஒரு சின்ன நடைபாதை கட்டத் தொடங்கினான். ஆனால் இடையூறுகள் வந்தன. ஒருவர், "இதில் என்ன பயன்? நாளைக்கு மழை வந்தால் எல்லாம் அடித்து சென்றுவிடும்" என்று கேலி செய்தார். மற்றொருவர், "உன் வேலை மட்டும் பாரு, யாருக்காக இவ்வளவு உழைக்கிறாய்?" என்று தடுத்தார். ஆனால் இளங்கோ மனம் தளரவில்லை. நன்மை செய்வதற்கு தடைகள் வருவது சாதாரணம். ஆனா இந்த நன்மை ஒரு நாள் யாருக்கோ நிச்சயம் உதவும் என்று உறுதியுடன் தனது வேலை தொடர்ந்து செய்தான். 3 நாட்களில் புதிய நடைபாதை அமைக்கும் பணி முழுமையாக முடிந்தது. அடுத்த நாள் பெரும் மழை. ஆனால் குழந்தைகள் எல்லோரும் சிரித்தபடி பாதுகாப்பாக அந்த புதிய பாதையில் சென்று பள்ளியை அடைந்தனர். அதை பார்த்த கிராமத்தார் இளங்கோ செய்த நன்மை எவ்வளவு பெரிது என்று மனமாறி பாராட்டினர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: நன்மை செய்வதில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் தளரக்கூடாது. உண்மையான நன்மை ஒரு நாள் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.